திஸ் ஜெனி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஜிகோட பிஎல்எஃப்எஃப் காலங்கள் தாண்டி காத்திருப்பேன் பார்ட் 16. ஓகேடா, போன பாட்டு பார்க்காதீங்க, பார்த்துட்டு இருந்தீங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த பாட்டு புரியும். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டோரிகள் இப்போ இல்லைம்மா. போன பாட்டு எதில் முடிச்சிருப்பேன்னா இப்போ ஜிமின் தான் அப்படி ஜிகே பார்த்து புரிஞ்சுதான் அப்படின்றாங்க. இப்போ ஜிகே தான் அப்படியே ஜிமீனோட கையை வந்து பிடிச்சி அங்கேருந்து இழுத்துட்டு போகிறாங்க. இப்போ ஜிமின் தான் டி என்னடா பண்ணுற அப்படின்றாங்க. வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் ரூமை விட்டு வெளியே இழுத்துட்டு போகிறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜிகே தான் அப்படி ஜிமீன் ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போகிறாங்க. இப்போ ஜிமின் தான் ஐயோ ஜிகே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டாங்க. டெரஸ்க்கு தான் கூப்பிட்டு வந்திருப்பாரு, காலேஜோட டெரஸ்க்கு தான். இப்போ ஜிமீன் வந்து நிற்க வைக்கிறாங்க டெரஸில். இப்போ ஜிமின் தான் ஜிகே என்ன பண்ணுற நீ அப்படின்றாங்க. சரி சொல் யார் அந்த ஜி அப்படின்றாங்க. ஜிக்கி இன்னும் நீ கண்டுபிடிக்கலையா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு இல்லையே அப்படின்றாங்க. ஐயோ மக்கு ஜெக்கி, அந்த ஜே வந்து நீதான் அப்படின்றாங்க. நானா? ஆமாம் நீதான் அப்படின்றாங்க. எப்படின்னா ஜியான் ஜங்குக் ஜே அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக்கும் எப்படி என்னதுக்கு இம்பார்ட்டன்ட் பர்சன் சொல்கிற அப்படின்றாங்க. ஏன்னா நான் வந்து உன்னை நீ வந்து என்ன அப்படின்றாங்க. நான் வந்து உன்னை நீ வந்து என்ன அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிகே தான் அப்படி சொல்லிட்டு முன்னாடியே வராரா. இப்போ இந்த சைடு ஜிம்மி டபுள் பின்னாடி போகிறாங்க. என்ன பண்ணுறா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிகே தான் சொல்லு நீ வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் ஐ ஹேட் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே பிடிச்சி தள்ளி விட்டு அந்த எடுத்து விட்டு போகிறாங்களா. இப்போ ஜிகே தான் அப்படி ஜிம்மினோட கை பிடிச்சி கிட்டே இழுக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் ஜிக்கி என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜிகே தான் அப்படி ஜிம்மின் ஹக் பண்ணிவிட்டு சரி சொல்ல எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்குண்ணா? நீ என்ன நான் உன்ன நீ என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் அவருக்கு அப்படியே ப்ளஷ் ஆகுது. இப்போ ஜிமின் தான் சிச்சி இல்லையே அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அப்படின்றாங்க. ஆனால் நான் ஒன்று லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் அப்படி ஜிக்கி பார்க்குறாங்க. இப்போ ஜிக்கி தான் ஆமாம் ஜிமின் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அங்கே பிரேக் பண்ணான்னு வராங்க. இப்போ ஜங்குக் தான் இல்லை நீ என்னை பார்த்தேன்னா எனக்கு எதுவும் பேச முடியாது, என்னால் எதுவும் சொல்ல முடியாது, ஸோ நீ அப்படியே இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் ஆமாம் ஜிமின் நான் உன்னை லவ் பண்ணுறேன், ஆனால் எதுக்குன்னா எனக்கு தெரியாது. இந்த உலகத்தில் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை யாராச்சும் தொட்டால் எனக்கு கோவம் வருது. அந்த சியோ உங்ககிட்ட பேசும்போது எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. அது ஏன்னு தெரியல. உன்னை யாராவது பார்த்தாங்கன்னா எனக்கு கோவம் வருது. நீ தூங்கிட்டு இருக்கும்போது யாராவது டிஸ்டர்ப் பண்ணாலும் எனக்கு கோவம் வருது. அந்த பஸ்ஸில் அன்றைக்கி அந்த ஆள் பண்ணது எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அவனை அப்பயே போட்டு 4 வைக்கணும்னு நினச்சேன், ஆனால் அடிச்சிட்டேன். என்னால் முடியல, என் கோவத்தை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. உனக்கு ஏதாவது ஒன்றுனா என் ஹார்ட் அப்படி வலிக்குது. அன்றைக்கி ஃபீவராக இருந்தப்போ எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா. அப்புறம் உன்னை நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன் பார், நீ கூட என்னை ஹக் பண்ணிவிட்டு அழுதுவார். அப்போ எனக்கு உன்னை ஹக் பண்ணணுன்னு தோணுச்சு. அது எதுக்குன்னா எனக்கு தெரியல, அந்த ஃபீலிங் எதுக்கு வந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு உன்னை ஹக் பண்ணணும்னு தோணுச்சு. நான் உன்னை ஹக் பண்ணலான்னு தான் வந்தேன், ஆனால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உன்னை தள்ளி விட்டுட்டேன். அடுத்து காலேஜில் நான் நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போ யாரோ ஒருத்தவங்க என் காதோரமாக ஜங்குக்கா எங்கே இருக்க இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு. திரும்பி பார்த்தா ஜாக்சன் கூட நீ நின்றுட்டு இருந்தேன். அப்பயே நான் வந்து உன்னை காப்பாற்றணும்னு தோணுச்சு. நான் வந்து உன்னை காப்பாற்றினேன். அப்புறம் அன்றைக்கி பஸ்ஸில் அப்படின்றாங்க. இப்போ சிமின் தான் அப்படி ஜங்குக்கா ஹக் பண்ணிகிட்டு இருக்காங்களே. இப்போ சிமினை பார்த்துட்டு அதே மாதிரி அன்றைக்கி பஸ்ஸில் உன்னை நான் கிஸ் பண்ணேன். எனக்கு 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 நிஜமாக தோணுச்சு அந்த கிஸ் இதுக்கு நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு அந்த கிஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது ஜிமின். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி ஃபீவராக ஒரு நாள் பஸ்ஸில் போயிட்டு இருந்தோம். எனக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது ப்ராமிஸாக எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆமாம், எனக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ண பிடிக்கவே பிடிக்காது. நான் எப்போயுமே பைக்கில் தான் வருவேன். அன்றைக்கி ஒரு நாள் என்னோடய பைக் வந்து கொஞ்சம் ரிப்பேராக இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் நான் பஸ்ஸில் வந்தேன். உன்னை பார்க்குறதுக்காகவே அதுக்கப்புறத்துல வந்து நான் பஸ்ஸில் வர ஆரம்பிச்சிட்டேன் ஜிம்மி. எனக்கு பைக்கை பிடிக்கல. அதுக்கப்புறம் எனக்கு பஸ் ட்ராவல் தான் பிடிச்சது. அதுவும் உன் கூட பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஜிம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ ஜிம்மினும் அப்படி கேட்டுட்ருக்காரு. இப்போ ஜங்குக் தான் அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி பஸ்ஸில் உனக்கு ஃபீவராக இருந்துச்சு. அப்போ கூட நான் யாரோ என் காதில் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. திரும்பி பார்த்தா அந்த மெம்பர் உன்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிகிட்டு இருந்தான்.
அதுக்கப்புறம் ஒரு நிமிஷமும் எனக்கு உன்னை பற்றி தான் தோணுச்சு. ஜேஓப் வந்து உன்னோட கையை பிடிச்சி பேசும்போதெல்லாம் எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. உன்னை யாருக்கும் கொடுக்கக்கூடாது, என்கிட்டயே வச்சுக்கணும், இவன் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டேயும் சொல்லணும்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது ஜிமேன் உங்ககிட்ட நான் சொல்கிறதுக்கு. அன்றைக்கி ரெயினில் நீ அவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடிட்டு இருந்த, அது எனக்கு எவ்வளோ பிடிச்சதோ தெரியுமா? உன்னை மட்டுமே பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு அதுவும் ரொம்ப பிடிச்சது. இந்த மாதிரி உன் கூட இருந்த எல்லா மூமெண்ட்ஸும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட்ஸ் தான் ஜிமீன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமீனும் அப்படியே ஜேகே டைட்டாக அக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே கூட நான் உன் பக்கத்தில் வந்து உட்காரலன்னு நினச்சேன். அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஜங்குக்கான்னு சொல்லிட்டு யாரும் கூப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. நான் உன்னை ஒரு நொடி பார்க்கும் போதே யாரோ என்னை ஜங்குக்கான்னு சொல்லி கூப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. அதனால தான் நான் உன் பக்கத்தில் இருந்து உட்காந்தேன். எனக்கு அப்போ தெரியல நீ கூப்பிட்டியா என்னன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு ஜங்குக்கான்ற ஒரு குரல் கேட்டுச்சு. அங்கே யாரோ ஒருத்தவங்க ஃபீஸை மறைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் யாங் சேனக்குள்ளே அங்கே போய் உட்கார சொன்னேன். அதனால தான் நான் உன் பக்கத்தில் வந்து உட்காந்தேன். ஆனால் எனக்கு நிஜமாக தெரியல அது நீ தான் சொல்லிட்டு. ஆனால் யாரும் என்னை ஜங்குக்கான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அந்த ஜங்குக்கான்ற வாய்ஸ் என்னோடய இயர்ஸில் கேட்டுகிட்டே இருக்குது. அந்த இயர்ஸில் கேட்குற வாய்ஸ் எனக்கு ரொம்ப பழக்கமான வாய்ஸ். இது ரொம்ப நாள் அவங்க கூடயே இருக்க மாதிரி, அவங்க கூட நல்லா சிரித்து பேசி விளையாடி அவங்க கூட நல்ல ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது ஜிமீன். அது ஏன்னு எனக்கு தெரியல. அவங்க அந்த ஜங்குக்கான்ற கூப்பிட்றதுனால தான் என்னோடய பேரே எனக்கு பிடிச்சிருக்கு தெரியுமா? அந்த குரல் உன்னோட இதுன்ட்டு எனக்கு அப்போ தெரியல ஜிமீன், போக போக தெரிஞ்சிச்சு. அந்த ஜங்குக்கான்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஜிமீன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அப்படி ஜிமீனை பார்க்குறாங்க. இப்போ ஜிமீன் அப்படி ஜங்குக்கை பார்க்குறாரா? இப்போ ஜிமீனை பார்த்துட்டு ஜங்குக் தான், நீ என்ன எப்பயுமே ஜங்குக்கான்னு தான் கூப்பிடுவேன், என்னோடய நேம் ஜங்குக்கிலேருந்து ஜங்குக்கான மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு ஜிமீன். ஸோ உன்னை தவிர அந்த பேரை திரும்ப யாரும் கூப்பிடக்கூடாது. என் வாழ்க்கை முழுக்க நீ அந்த ஜங்குக்கான்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அது வாழ்க்கை முழுக்க கிடைக்குமா ஜிமீன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த ஹக் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ அந்த ஜேன்னு ஒருத்தவங்களை சொன்ன பார்த்தியா? அப்போத்துலேருந்து எனக்கு அந்த ஜேன்றவங்க மேலே யாரடா அது, யார் அந்த லக்கி பர்சன் அப்படின்னு தோணிட்டு இருந்துச்சு. ஆனால் அது நானாக இருக்குன்னு நான் நினச்சி பார்க்கல ஜிமீன். ஸோ நான் உன்னை லவ் பண்ணுறேன் ஜிமீன். உன்னை நான் கம்பல் பண்ணல, உனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நான் லவ் பண்ணேன், இல்லைனா வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு ஜிமீனோட அக்கா வந்து ஜிகே ரிலீஸ் பண்ணிவிட்டு, ஆமாம் உனக்கு பிடிச்சா மட்டும் ஓகே தான், உனக்கு பிடிக்கலன்னா நான் கம்பல் பண்ண மாட்டேன் ஜிமீன், நீ என்னை லவ் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிமீன் தான் அப்படியே பார்த்துட்டு ஜேகேவோட ஃபேஸை பிடிச்சி கிட்ட எடுத்து ஜிமீன் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜேகே தான் அப்படி ஜிமீனை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமீன் தான் அப்படி கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு, யார் சொன்னா உன்னை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, இவனை மட்டும் பிடிச்சிருக்கு, இந்த ஜிகேவை மட்டும், இந்த ஜங்குக்காவை மட்டும், என்னோட ஜங்குக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக்கு அப்படி ஜிமீனை பார்க்குறாங்க. அப்போ நீ என்ன லவ் யூ டூ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு ஜங்குக்கும் ஐ லவ் யூ ஜிமீன் அப்படின்றாங்க. ஐ லவ் யூ டூ ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த சைடு ஜங்குக்கு அப்படி ஜிமீனை ஹக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜங்குக்கு என்ன லவ் பண்ணுறாரா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக்கும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த சைடு ஜிமீன் தான், அப்போ என்னை விட்டு போக மாட்டேல்ல, எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பிங்கி ப்ராமிஸ் மாதிரி கை காமிக்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே சிரிச்சுட்டே பார்க்குறாங்க. என்னை விட்டு போக மாட்டேல்ல, எப்பயும் போகக்கூடாது, உனக்கு என்ன தோணுனாலும் என்கிட்ட சொல்லிடணும், உனக்கு நல்லதோ கெட்டதோ பிடிச்சதோ பிடிக்காது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிடணும், ஓகேவா? நீயா தனியாக எந்த முடிவும் எடுக்கக்கூடாது, என்னை விட்டு போகணுன்னு நினைக்கக்கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமீனோட கண்ணு கலங்குது. இந்த சைடு ஜேகே தான் ஜிமீன் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமீன் தான், புரிஞ்சுதா? என்னை விட்டு எப்பயும் போயிடாத, நான் எப்பயும் உன்னை விட்டு போக மாட்டேன், ப்ராமிஸ், எங்கேயும் உன்னை விட்டு எப்பயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமீன் ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த சைடு ஜிகேவும் அப்படியே ஹக் பண்ணிகிட்டு இருக்காரு.
ஓகே ஓகே, நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். எனக்கு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் என்ன விஷயமா இருந்தாலும் நான் அவங்ககிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் அவ்வளோ டைட்டாக ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமினை ஆக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கண்ணில் டீயர்ஸாக வந்துட்டுருக்கா அவருக்கு. நான் முதல் பண்ண தப்ப திரும்ப பண்ண மாட்டேன் ஜங்குக்கா அப்படின்றாங்க. இப்போ சைட் ஜங்குக்கா என்ன தப்பு பண்ண அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. முதல் பண்ண தப்பு திரும்ப பண்ண மாட்டேன், உன்னை விட்டு எப்பயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்ட்டா நீயும் என்னை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான் போக மாட்டேன் ஜிமீன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமீன் அவ்வளோ டைட்டாக ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமீன் அழுதுகிட்டே இருக்காங்களா. இப்போ ஜிக்கி தான் இங்கே பார், நீ அழுதுனா என்னால் தாங்க முடியல, என் ஹார்ட் வலிக்குது, ப்ளீஸ் அழாத அப்படின்றாங்க. இப்போ ஜிமீன் தான் ஜேக்கி அந்தமாதிரி சொன்னேன்னு சச்சா நான் அழமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணில் இருக்க டீயர்ஸ்லாம் அப்படியே வைப் பண்ணிவிட்டு ஜங்குக்கை பார்த்துட்டு நான் அழமாட்டேன் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை டைட்டாக ஆக்ட் பண்ணுறாங்க. இந்த சைடு ஜங்குக்கும் அவ்வளோ டைட்டாக ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு ஜிமீனை. என் ஜங்குக்கு எனக்கு திரும்ப கிடச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமீன் தான் நான் இனிமேல் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், எப்பயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டைட்டாக ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமீனை பார்த்துட்டு ஜங்குக் தான் லவ் யூ ஜிமீன் அப்படின்றாங்க. ஐ லவ் யூ டூ, ஐ லவ் யூ டூ, ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு அவள் டைட்டாக ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மைனாவே மைனாவே என் கண்கள் பூமியில் தேடிய தேடல் நீதானா, விண்மீனாய் தொலைந்த மகள் வெண்ணிலவாய் வந்தாளா, தேடியவன் கைகளிலே தேவதையாய் விழுந்தாளா, பிரிவுக்கும் சேர்த்து இனிமேல் வாழ்வோம் வாழ்வோம் என்றாளா. அப்படியே ஒரு 10 minutes ஆகுது, அவங்க ஒன்றும் அக்கறை ரிலீஸ் பண்ணவே இல்லை. ஜெக்கி அவள் டைட்டாக பிடிச்சிட்ருக்காரு, ஜிமினா அவள் டைட்டாக பிடிச்சிட்ருக்காங்க. இப்போ ஒரு 10 minutesக்கு அப்புறம் தான் ஜெக்கி தான் அப்படி பொறுமையாக அக்கறை ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் அவள் டைட்டாக பிடிச்சிட்ருக்காரு. இப்போ ஜெக்கி தான் அப்படியே ஜிமினை பார்க்குறாங்க. இப்போ ஜிமினும் அப்படி டைட்டாக ஆக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஜெக்கி தான் ஜிமின் அப்படின்றாங்க. இப்போ ஜிமினை அப்படியே அக்கா பொறுமையாக ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ ரிலீஸ் பண்ணிட்டு ஜங்குக்கை பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக்கை அப்படியே ஜிமினை பார்க்குறாங்க. இப்போ ஜிமினால் ஜங்குக்கை ஃபேஸ் பண்ணவே முடியல, அவர் ஃபேஸ் அப்படி கீழே குனிஞ்சிக்கிறாரு. இப்போ ஜிமின் தான் அப்படி கீழே குனிஞ்சது ஜிக்கி தான் ஜிமின் அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் ஜிக்கி என்ன அப்படின்றாங்க. என்ன ஷை ஆவறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிட்ட வராங்க ஜிமினோட ஃபேஸ் கிட்ட. ஜிமின் சி அதெல்லாம் இல்லை அப்படின்றாங்க. இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து ஜிமின் வந்து லெஃப்ட் சைடு அவர் ஃபேஸை திருப்பிக்கிறாங்க. இப்போ ஜிகே தான் அப்படி லெஃப்ட் சைடு வராங்க. இப்போ ஜிமின் ஐயோ சங்குக்கா ஏன் இப்படி பண்ணுற அப்படின்றாங்க. ஐயோ என் பாய் ஃப்ரெண்ட் ப்ளஷ் ஆகுறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரைட் சைடு வராங்க. ஜிமின் ரைட் சைடு ஃபேஸை திருப்பிக்கிறாரு. இப்போ அதே மாதிரி க்யூட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் ஐயோ ஜிக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிக்கே வந்து அக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிக்கேவும் அக் பண்ணிவிட்டு ஐயடா ரொம்ப தான் ஷையாக வரையே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமினா ஐயோ ஜிக்கி ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிக்கியை பார்த்துட்டு சிப்படா பொறுக்கி அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிக்கியும் இந்த பேரும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு ஜிக்கி தான் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிக்கியை டைட் ஆக் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு ஜங்குக்கும் ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு அவள் டைட் ஆக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் சரி கிளப்பலாமா அப்படின்றாங்க. பெண் சைட் ஜங்கு தான் போயே ஆகணுமா அப்படின்றாங்க. பெண் சைட் ஜங்கு அப்படி கேட்டோன்னே ஜிமின் தான் போய் தான் ஆகணும் அப்படின்றாங்க. பெண் சைடு போயே ஆகணுமா அப்படின்றாங்க. ஆமாம் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் பார்ப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கியை பார்த்து சொல்கிறாங்க. இப்போ ஜிக்கியும் அப்படி ஜிமினோட கை டைட்டாக பிடிச்சிட்ருக்காங்க. இப்போ ஜிமினும் ஜிக்கியோட கை டைட்டாக பிடிச்சிட்ருக்காரு. ஜிக்கியோட ஷோல்டர்லேயே சாஞ்சிக்கிறாங்க. இந்த சைடு ஜிமினுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோ ஹாப்பியாக இருக்கார். இந்த சைடு ஜங்குக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் ஜிமின் ஃபேஸில் ஹாப்பினஸ் ஒரு சேடு எல்லாமே கலந்து ஒரு மிக்சடு ஃபீலிங்காக ஒரு ஃபேஸில் இருக்குது. இப்போ ஜிமின் தான் அப்படி ஜிக்கியை பார்த்துட்டு ஒரு கையை டைட்டாக பிடிச்சிட்டு அவ்வளோ ஸ்மைல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கீழே வராங்க. டே உட்காந்துட்ருக்காரு. டே பக்கத்தில் சுகா உட்காந்துட்ருக்காரு. இப்போ ஜிமின் தான் அப்படி ஜங்குக் பக்கத்தில் வந்து உட்காந்துட்ருக்காங்க. அவங்க 2 பேர் அவங்க கையை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்ருக்காங்க, கையை விடவே இல்லை. இப்போ ஜிமினும் அப்படியே சிரிச்சுட்டே அவர் புக்கெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. இப்போ ஜங்குக்கும் அப்படியே சிரிக்கிறாங்க. ஜிமினால் ஜங்குக்கை ஃபேஸ் பண்ணவே முடியல, அவரை பார்த்தாலே ஒரு ஃபேஸில் ஒரு ஸ்மைல் வந்துடுது. இந்த சைடு ஜங்குக்கும் அதே மாதிரி தான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க 2 பேருமே. டே கட் பண்ணி ஈவினிங் தான் காமிக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் என்னடா சொல்கிற பைத்தியமாடா நீ அப்படின்றாங்க. இப்போ சரி டே தான் அப்படியே ஜிமினை பார்த்துட்டு என்ன பண்ண சொல்கிற ஜிமின், என்ன
எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. ஸோ நான் அமெரிக்கா போகிறேன் அப்படின்றாங்க. ஏன்டா ஏங்க இப்படிலாம் பண்ணுற? நான் இருக்கேன்ல, நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு டே தான். ஆனால் ஜிமீன் எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல ஜிமீன், யாருக்குமே என்ன பிடிக்கல, அப்புறம் நான் எதுக்கு இங்கே இருக்கணும் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு டே பார்த்துட்டு ஜிமீன் தான், ஏன் நான் இல்லை, நான் இருக்கேன்ல உங்க கூட அப்படின்றாங்க. ஆனால் ஜிமீன் என்னை புரிஞ்சுக்கோடா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமீன் தான், அவங்க என்னை விட்டு போவாதா அப்படின்னு சொல்லிட்டு டே வாக் பண்ணி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ டே தான், டே குழந்தையாடா நீ அப்படின்றாங்க. டேங் டேங் ப்ளீஸ் டேங் இங்கே இரு, என் கூடவே இரு ப்ளீஸ் அப்படின்றாங்க. டே நாளைக்கு தானடா போகிறேன், அது வரைக்கும் உன் கூட தானே இருப்பேன். இல்லை நீ வேணாம், நீ போவாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ டே தான், என்னால் முடியாது ஜிமீன், எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, எனக்கு பிடிச்சவங்களுக்கும் எனக்கு பிடிக்கல, அப்புறம் நான் இருந்து என்ன பண்ண போகிறேன், விடு நான் அமெரிக்காவே போகிறேன். அமெரிக்கா போய் என்ன பண்ண போகிறேன், அங்கே என் அண்ணன் இருக்கான்ல அவங்க கூட இருந்துக்கிறேன். யார், ஆரம் கூடயா? இல்லை இல்லை வேணாம் ப்ளீஸ் அப்படின்றாங்க. இல்லைடா நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சைடு ஜிமீனை பார்த்துட்டு தேதான், எப்பா இப்போ தான் உன் லவ் சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படின்றாங்க. இப்போ சைடு ஜிமீன் தான், அப்படின்றாங்க. என்ன எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்றாங்க. இப்போ சைடு ஜிமீன் தான் அப்படி டிவி பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. எப்படியோ ஜெயிக்கையோ நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நாளைக்கு நான் அமெரிக்கா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்து சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான், இல்லை வேணாம் அப்படின்றாங்க. போய் தான் ஆகணும் ஜிமின், நான் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேன், ஸோ நாளைக்கு காலையில் நான் போகிறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமீனை பார்த்துட்டு, சரி ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்றாங்க. இல்லை இல்லை ப்ளீஸ் என் கூட இரு, இப்போயாச்சும் என் கூட இரு அப்படின்றாங்க. இல்லை நீ சங்கு கூட போ அப்படின்றாங்க. நான் லூஸா டேங், நீ ப்ளீஸ்டா என் கூட இருடா அப்படின்றாங்க. இப்போ தான் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை பார்த்து, சாரிண்ணா, சாரி, நான் உனக்கு தினமும் கால் பண்ணுவேன், உன்கிட்ட தினமும் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதே ஜிம்மின் கண்ணெல்லாம் கலங்குது. டே வேணாண்டா வேணாண்டா அப்படின்றாங்க. போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் அழுதுகிட்டே இருக்காங்களா. இப்போ ஜிக்கி வராங்க. ஜிமீன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜிமீன்டா அப்படி ஜிக்கி போய் அக் பண்ணிட்டு அழுத்திட்டு இருக்காங்க. இப்போ சைடு ஜிக்கியும் அக் பண்ணிட்டு, என்னடா ஆச்சு அப்படின்றாங்க. இப்போ சைடு டே தான், அது ஒன்றும் இல்லை ஜங்குக் அப்படின்றாங்க. என்னாச்சு தேங் அப்படின்றாங்க. நான் அமெரிக்கா போகிறேன். அமெரிக்கா போகிறேன் எதுக்கு? என் அண்ணா கூப்பிட்டான், என் அண்ணா அங்கே தான் இருக்கான், ஸோ நானும் அங்கே போய் செட்டில் ஆக போகிறேன் அப்படின்றாங்க. இப்போ என் சைடு ஜிக்கி தான், அப்போ அதுக்கு தான் அழுகுறான் அப்படின்றாங்க. இப்போ என் சைடு ஜிமின் தான், ஜிக்கி போ வேணா சொல்லு அவனை ப்ளீஸ், என் கூட இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு பக்கம் அழுதிட்டு இருக்காங்க. இப்போ என் சைடு டே தான், ஜிமீன் அப்படின்றாங்க. இப்போ என் சைடு ஜிமின் தான் அழுதிட்டே இருக்காங்க. ப்ளீஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே தான், சாரி ஜிமீன் அப்படின்றாங்க. இப்போ ஜிமீனும் அப்படி டே பார்க்குறாங்க. இப்போ டே தான், என்னை புரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க. இப்போ ஜிமீன் தான் அப்படி டே கிட்ட வந்து அவர் டேலாம் வெயிட் பண்ணிவிட்டு, ஓகே எனக்கு புரியுது ஜிமீன், நீ என்னை எவ்வளோ மிஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டேன், ஆனால் எனக்கு வேறு வேலையே தெரில ஜிமீன் அப்படின்றாங்க. இப்போ சரி டேவும் அப்படி சொன்னோன்னே ஜிமீன் தான், ஓகே 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 டேங், நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டே தான், சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்து ஜிமினை டைட்டாக அக் பண்ணிவிட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. இப்போ ஜிமினும் அப்படி பார்க்குறாங்க. இப்போ ஜிக்கி தான் ஜிமினோட கையை அவள் டைட்டாக பிடிச்சிட்டு கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ டேவும் அவர் சைக்கிளை வச்சுட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க. இப்போ டேயோட ஷோல்டரில் வந்து ஒருத்தவங்க ஹேண்டை போடுறாங்க. இப்போ டே தான், சுகா என்ன வேணும் அப்படின்றாங்க. இப்போ சுகா தான், எப்படிடா கண்டுபிடிச்சா அப்படின்றாங்க. இப்போல்லாம் நீ மட்டும்தான் பண்ணுவ அப்படின்றாங்க. இப்போ சைட் சுகாவும், என்னை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சுருக்க அப்படின்றாங்க. ஆனால் நீ என்னை பற்றி ஒரு சொல்லி கூட புரிஞ்சு வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்போ சுகா தான், சரி வா நம்ம கிளப்புக்கு போகலாமா அப்படின்றாங்க. இப்போ சுகா தான் அப்படி சொன்னோன்னுட்டே பார்க்குறாங்களா சுகாவை. ஓ சாரி நீ வரமாட்டேல்ல, நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. இப்போ சைட்டே தான், யார் சொன்னா நான் வரேன் அப்படின்றாங்க. இப்போ சைட்டே தான் அப்படி சொன்னேனே சுகா தான், வரியா அப்படின்றாங்க. ஆமாம் போகலாம் அப்படின்றாங்க. இப்போ சைடு டேவும் அப்படி சொன்னேனே சுகா தான், சரி ஓகே என்னை சைக்கிளில் கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டே தான்,
அப்படி சுகாவை திரும்பி பார்க்குறாங்களா, இப்போ சுகா தான் சரி நந்தே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுகாவும் அப்படியே டீ கூட நடந்து வராங்க. இப்போ இந்த சைடு கிளப்பில் தான் காமிக்கிறாங்க. என்னடா சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல். யாருன்னு பார்த்தா வயன் தான். நீ என்னடா சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு வயன் கேட்குறாங்க. இந்த சைடு யூனா தான். ஐயோ டயாங் நீங்கள் போவாத, நீ எங்கே போகிற, நீ போவாத டயாங் வேணாம் அப்படின்ட்டாங்க. இப்போ இந்த சைடு சுகாக்கெலாம் சரியான ஷாக்கு. அப்படியே பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காரு, டேவோட பக்கத்தில் உட்காந்து டேவை பார்க்குறாங்க. டே கம்முனி கீழே குனிஞ்சிட்ருக்காரு. இப்போ இந்த சைடு பேங்க்சான் தான். டயாங் என்ன சொல்கிற டயாங், அமெரிக்கா போறியா அப்படின்ட்டாங்க. இப்போ இந்த சைடு டேவும் ஆமாம் அமெரிக்கா தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு எல்லாருமே ஏண்டா அப்படின்றாங்க. என் அண்ணாக்கு அங்கே தான் ஜாப், ஸோ நாங்களும் அங்கேயே போகிறோம். நாங்கண்ணா நான், என் அண்ணா, அப்புறம் அவங்களோட ஒய்ஃப், அப்புறம் எங்கள் அம்மா அப்பா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு டே தான். அப்படி சொன்னோன்னே இந்த சைடு ஆன்மோ அப்போ அங்கேயே செட்டில் ஆயிடுவியா அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு லீனாவை காமிக்கிறாங்க. லீனாங்கெல்லாம் அவ்வளோ ஹாப்பி, டே ஊருக்கு போகிறாருன்னு சொன்னோன்னே இந்த சைடு எல்லார் ஃபேஸும் சேடாக இருந்தால் லீனா மட்டும் ஹாப்பியாக இருக்காங்க. ஓ டயாங் அப்போ நீ அமெரிக்கா போறியா, ஜாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு டேவும் அப்படி பார்த்துட்டு லீனாவை பார்த்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு இல்லை டயாங் நீ போவாத அப்படின்னு சொல்லிட்டு யூனா சொல்கிறாங்க. என்ன யூனா சொல்கிற, ஆமாம் நீ எதுக்கு போகிற, யார் போக சொன்ன உன்ன அப்படின்னு சொல்லிட்டு யூனா அழவே ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ இந்த சைடு வயன் தான் யூனா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு டீ தான் யூனா என்ன பண்ணுறீங்க அப்படின்றாங்க. நீ எதுக்கு போகிற டயாங், நீ போவாத அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ இந்த சைடு சுகாலாம் டேவை பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ டே தான் அப்படி சுகாவை பார்க்குறாங்க. இப்போ சுகா தான் ஏண்டா என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்றாங்க. அதான் இப்போ சொன்னேனே அப்படின்னு சொல்லிட்டு டே தான் அப்படி சுகாவை பார்த்து சொல்லிட்டு யூனா கிட்ட தான் வராங்க. ஐயோ யூனா ஏன் அழறீங்க அப்படின்றாங்க. எதுக்கு போகிற டயாங், இங்கேயே இரு, நம்மளாம் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக தானே இருக்கோம், எதுக்கு போகிற டயாங் ப்ளீஸ். ஆனால் என் அண்ணா அவன் போட்டோம் அவங்க போட்டோம் வேணாம், நீ இங்கேயே இரு ப்ளீஸ் டயாங் அப்படின்னு சொல்லிட்டு யூனா அழுதுட்ருக்காங்க. இப்போ இந்த சைட் டே தான் எனக்கு உங்களை பார்த்தா என்னோடய ஃப்ரெண்டோட ஞாபகம் தான் வருது. ஆமாம் என்னோடய ஃப்ரெண்ட் ஜிமின், ஜிமின் அவனும் இந்த மாதிரி தான். நான் போகிறேன்னு சொன்னேனே அழ ஆரம்பிச்சிட்டான். என்னை ஹக் பண்ணிவிட்டு போவாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழுதான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யூனா பார்த்து நீங்கள் அப்படியே என் ஃப்ரெண்ட் ஜிமின் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஜிமின் மாதிரி இல்லை, நான் ஜிமின்னா ப்ளீஸ் போவாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு யூனா அழுதிட்டுருக்காங்க. இப்போ வயன் தான் ஏண்டி அழுகுறா, அங்கே வேணாம் போவாதடா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு பேங்க்சானும் போவாதுன்னு தான் சொல்கிறாங்க. சுகா மட்டும் எதுவுமே சொல்லலை, குத்துக்கல்லாட்டம் உட்காந்துட்டு இருக்காரு. இந்த சைடு சுகா தான் அப்படி உட்காந்துட்டே இருக்காரு. இப்போ இந்த சைடு யூனாலாம் சுகாவை பார்த்து முறைச்சிட்ருக்காங்க. இப்போ வயன் தான் அப்படியே சுகாவை பார்க்குறாங்க. சுகா கம்முன்னு உட்காந்துட்ருக்காரு. லீனா அவ்வளோ ஹாப்பியாக உட்காந்துட்ருக்காங்க. இப்போ டே தான் யூனா அழாதீங்க யூனா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கிளம்பட்டா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு யூனாலாம் டேவோட கையை பிடிச்சிட்டு போவாத ப்ளீஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு டே தான் யூனா என்னை விடுங்க யூனா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு டேவை பார்த்துட்டு வேணாடா ப்ளீஸ் அப்படின்றாங்க. ஆனால் டே தான் இல்லை நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு டே தான் சாரி அண்டு தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங், நீங்கள் எல்லோரும் என்னை ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிட்டீங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் பார்த்து சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி தான் சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்காங்க. எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. சுகாலாம் எதுவுமே சொல்லலை, அப்படியே கீழே குனிஞ்சிட்டு உட்காந்துட்ருக்காரு. இப்போ இந்த சைடு யூனா தான் அப்படியே பார்க்குறாங்க. டயாங் அப்படின்றாங்க. இப்போ டே தான் சாரி நான் கிளம்புறேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. டேலாம் அந்த இடத்த விட்டு போயிட்டோன்னே சுகா அப்படியே தான் உட்காந்துட்ருக்காரு. இப்போ யூனாலாம் பார்க்கவே இல்லை, அப்படியே சுகா கிட்டே போகிறாங்க. இப்போ சுகா தான் அப்படியே கீழே குஞ்சிட்டு உட்காந்துட்ருக்காரா. இப்போ சுகாவை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வயன் தான் என்னடி பண்ணுற அப்படின்றாங்க. இப்போ பேங்க்சான் தான் போடு இன்னும் 4 எக்ஸ்ட்ரா போடு அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு சுகா கம்முன்னு தான் உட்காந்துட்ருக்காரு. ஏன்டா இப்படி பண்ணுற, அவன் ஊருக்கு போகிறான்னு சொல்கிறான், கம்முன்னு உட்காந்துட்ருக்க அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு சுகா எதுவுமே பேசலை. இப்போ லீனா தான் ஏண்டி அடிக்கிற அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு
இவனா தான் நீ கம்முனுரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அண்ணா நான் அடிப்பேன் நீ கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுகாவை அடிக்கிறாங்க. இப்போ இந்த சைடு லீனா தான் ஏய் அப்படின்னு சொல்லிட்டு சுகா முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இப்போ யூனாலாம் பார்க்கவே இல்லை, லீனாவே போட்டு அடிக்கிறாங்க. இப்போ லீனா அதை என்னடி பண்ணுற அப்படின்றாங்க. ஒழுங்கு மாதிரி தான் நகர்ந்து போ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு லீனா அதை அப்படி பார்க்குறாங்க. இப்போ சுகா தான் லீனா நீ வீட்டுக்கு போ அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு வயன் தான் அப்படி பார்க்குறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த சைடு சுகா தான் லீனா நீ வீட்டுக்கு போ அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு லீனா தான் இல்லை பேபி நான் வீட்டுக்கு போ அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு சுகா தான் அப்படி சொன்னோன்னே லீனா தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டாங்க. இப்போ சுகாவை தான் காமிக்கிறாங்க. சுகா கண்ணிலேருந்து டியர்ஸ் வந்துட்டுருக்கு. இப்போ யூனா தான் அப்படி பார்க்குறாங்க சுகாவை. ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க பாருங்கள். இப்போ சுகா தான் அப்படி யூனாவை பார்த்துட்டு யூனாவை போய் அக் பண்ணுறாங்க. இப்போ யூனாவும் சுகா அக் பண்ணிவிட்டு சுகா அப்படின்றாங்க. நான் என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியல. அவன் எதுக்கு போகிறான்? அவன் போகிறான்னு தெரிஞ்சா என் கண்ணிலேருந்து தண்ணி வருது. அவன் எல்லாமே நல்லா இருக்க முடியாதுன்னு தோணுது. ஆனால் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ இந்த சைடு சுகா அப்படி கேட்டோன்னே வயன்தான் ஏன்னா நீ அவனை லவ் பண்ணுறடா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு இப்போயாச்சும் வாயை திறந்து பேசு சுகா ப்ளீஸ், அவன்கிட்ட போய் சொல்லு நீ அவனை லவ் பண்ணுற சுகா. அவன் எல்லாம் முன்னில் இருக்க முடியாது. இப்போயாச்சும் உண்மையை சொல்லு சுகா, வாயை திறந்து அவங்ககிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வயன் யூனாலாம் கத்திட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு சுகா அழுதுகிட்டே இருக்காங்க. அவன் எல்லாம் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுகா அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ இந்த சைடு பேங்க்சான் தான் ஆமாம் சுகா நீ அவனை லவ் பண்ணுற ஓகேவா, அவன் எல்லாம் முன்னால் இருக்க முடியாது. லீனால ஒரு ஆளே கிடையாது சுகா, லீனா கிடையாது. உன்னோட ட்ரூ லவ் டே மட்டும்தான். டயாங் தான் உன்னை லவ் பண்ணிகிட்டே இருக்கான். உனக்கு புரியல அவன் எதுக்கு அமெரிக்கா போகிறான்னு சொல்லிட்டு. அவங்க அண்ணாக்காகவும் இல்லைன்னா அவங்க அப்பா அம்மாக்காகவும் அவன் போகல, உனக்காக தான் போகிறான். என்ன சொல்கிற? ஆமாம், அவன் உன்னை ஃபேஸ் பண்ண முடியல, உன்னை பார்த்துக்கிட்டு அவங்க ஃபீலிங்ஸ் அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுக்காக மட்டும்தான் அவன் அமெரிக்கா போகிறானே தவிர உங்களோட ஃபேமிலிக்காக போக மாட்டான் சுகா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என் சைடு சுகாவும் நானும் அவனை லவ் பண்ணுறேன், என்னாலையும் அவனை கஷ்டப்படுத்த முடியாது, எனக்கு அவள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகா இந்த சைடு கத்துறாங்க. இதை போய் அவன்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு யூனா சொல்கிறாங்க. இப்போ சுகா தான் அப்படியே எழுந்து அந்த இடத்த விட்டு ஓடி போகிறாங்க. இப்போ யூனாவும் வயன்டா பார்த்துட்டு தான் இருக்காங்க, எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சுகா தான் அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டுருக்காங்க. அவர் போகும்போதே நினச்சிட்டு தான் போகிறாரு. டயாங் எங்கே இருக்க டயாங், நீ எனக்கு வேணும், என்னை விட்டு போகாது டயாங், நீ இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது டயாங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி போகிறாங்க. இப்போ இந்த சைடு டேவை தான் காமிக்கிறாங்க, நடந்து போயிட்டுருக்காரு. இப்போ சுகா தான் டேவை பார்த்துட்டு டயாங் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போ டே தான் அப்படியே திரும்புகிறாங்க. இப்போ சுகா தான் அப்படி பார்த்துட்டு டயாங் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டேவும் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. இப்போ டே தான் அப்படியே கண்ணில் டீயர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிவிட்டு என்ன சுகா அப்படின்றாங்க. இப்போ சுகாலாம் பார்க்கவே இல்லை, அப்படியே ஓடி வந்து டயாங்கோட ஃபேஸை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ இந்த சைட் டே தான் அப்படியே சுகாவை வந்து கண்ணில் டீயர்ஸோடு பார்த்துட்ருக்காங்க. இப்போ சுகா தான் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ சுகா தான் அப்படியே அந்த கிறிஸை பேக் பண்ணுறாங்க. இப்போ இந்த சைடு டே தான் அப்படியே பார்க்குறாங்க சுகாவை. இப்போ சுகாவை பார்த்துட்டு என்ன உனக்கு ஃபீவரா என்ன, லீனாவை கிஸ் பண்ணணும்னு நினச்சேன், என்ன கிஸ் பண்ணியா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு சுகா தான் டயாங் அப்படி பேசாத டயாங், இல்லை நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது டயாங், ப்ளீஸ் நீ அமெரிக்கா போகாத ப்ளீஸ், எனக்காக ப்ளீஸ் போகாதடா, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, நான் அவளை லவ் பண்ணலை, நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, எனக்கு புரியுது நான் அவனை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன், நான் படாத கஷ்டமே கிடையாது, ஐம் சாரி நான் உன்னை ரொம்ப அழ வச்சுருக்கேன், ஆனால் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, புரிஞ்சுக்கோ ப்ளீஸ், நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது, ப்ராமிஸ், அப்படியே இருந்தாலும் சத்தியமாக சந்தோஷமாக இருக்க மாட்டேன், ப்ளீஸ் என்னை விட்டு போகாத, என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது டயாங், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேவை அக் பண்ணுறாங்க. இப்போ டே தான் அப்படி சுகாவை பார்த்துட்டு ஆனால் என்னால் முடியாது சுகா, நான் இப்போ போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு சுகா தான் இல்லைடா போவாதுடா, நான் பார்த்துக்கிறேன்டா உன்னை, ப்ளீஸ் நான் பார்த்துக்கிறேன், ப்ளீஸ் என் கூட இரு, ப்ளீஸ் என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு டேவோட கையை டைட்டாக பிடிச்சிட்ருக்காங்க. இந்த சைடு டே தான் சாரி சுகா அப்படின்றாங்க. இப்போ சுகா தான்
இல்லை டயாங் ப்ளீஸ், ஐ லவ் யூ டயாங் ப்ளீஸ், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, என்னை விட்டு போகாதோ அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு டே தான் ஐ லவ் யூன்னு சொன்னோடனே அவர் கண்ணிலேருந்து டியர்ஸ் வந்துடுது. இப்போ டே தான் அப்படியே அழுதுட்டு, இல்லை சுகா, இது சரிப்பட்டு வராது, அது முடிஞ்ச கதை, திருப்பி அந்த லவ்ன்ற ஒன்று என் வாழ்க்கையில் கிடையாது அப்படின்றாங்க. ப்ளீஸ் 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 என்னை விட்டு போகாது, ப்ளீஸ் ப்ளீஸ், நான் ஒன்று லவ் பண்ணுறேன், நான் ஒன்று லவ் பண்ணுறேன், நீ இல்லாமல் நான் சத்தியமாக இருக்க முடியாதுடா, ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு சுகா அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த பாட்டு நான் இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட் சூன் போட பார்க்குறேன். பாய்.